சரி. கவனிங்க பிள்ளைகள். தொடர்ச்சியாக எங்களோட கிளாஸ்ல நாங்கள் தொடருவோம். சரியா? லாஸ்டா வந்துகிட்டு நாங்க சுரமானிப்பட்டியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பிராக்டிக்கல், அதாவது ஆஹ், தெரியாத இசைக்கவை ஒன்றின் மீடிரனை நாங்க எப்படி காணலாம்ங்கிற மாதிரி நம்ம கதைச்சிருந்தோம். சரியா? அடுத்தது அடுத்த பிராக்டிக்கலாக நான் எந்த கதைக்க போறேன்டா, சில விஷயத்தை நல்லா கவனிங்க. சரியா? அடுத்த பிராக்டிக்கலாக நான் கதைக்க போறது சுரமானியை பயன்படுத்தி ஈர்த்த கம்பியொன்றின் மீடிரனுக்கும் அதிர்வெண்ணுக்கும் இடையிலான தொடர்பை வாய்ப்பு பார்ப்போம். இதையும் தாண்டி கேள்விகளை டெவலப் பண்ணலாம். அதுக்கு தான் இப்ப நாம லாஸ்டா கிளாஸ்ல இப்ப நான் செஞ்ச கேள்வி வந்துட்டு அங்க இருக்கிற அலகு நீளத்தினிவை நாங்க எப்படி காணலாம்ன்ற மாதிரி அவர் கழிச்சிருந்தாங்க. என்ன படித்திருக்கலாம் கண்டு. சரி, அதே பேட்டர்னை நீங்க இதுல நீங்க நெஞ்சது பயன்படுத்தினா சரி, பார்ப்போம். கேள்விகளை பார்ப்போம். சரி, ரைட். ஈர்த்த கம்பி ஒன்றின் மீடிரனுக்கும் அதிர்வு நீளத்துக்கும் இடையிலான தொலைவை வாய்ப்பது. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு சுரமானி. சரியா? சுரமானி. அதே போல முக்கியமான ஒரு பகுதி சொல்லிங்கன்னா இசைக்கவை தொகுதி. இப்ப இந்த இடத்துல இசைக்கவை தொகுதி போன பிராக்டிக்கல இசைக்கவை உண்டுதான் தெரியாத முடியும். அதே போல 2 கிலோகிராம் படிகள் இலேசான கடதாசி ஓடு. கடதாசி ரெண்டு வேர்டு யூஸ் பண்றா, கடதாசி ஓடு ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். கொள்கை அடிப்படையில் இந்த இடத்துல என்ன செய்ய போறாங்கண்டா, சரி, இந்த இடத்துல என்ன கதைக்க போறாங்கண்டா, கொள்கை நோக்கம் என்ன? அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான தொடர்பு ஆராய்கிறது தான். என்ன? சுரமானியை பயன்படுத்தி ஈர்த்த கம்பி ஒன்றின் மீடியனுக்கும் அதிர்வு நீளத்திற்கும் இடையிலான தொடர்பு ஆராய்தல். பழமையான அதே பேட்டர்ன் தான். இப்ப உதாரணத்துக்கு அடிப்படை நிலம் தான் நீங்க எடுக்க போறீங்க. அப்ப அடிப்படை நிலம் எடுக்க போனீங்கன்னா லாம்டா பை டூ. சரியா? லாம்டா பை டூ யாருக்கு சமனா இருப்பாரு? எல்லுக்கு சமனா இருப்பாரு. அப்ப லாம்டா சமன் டூ எல் வரும். லாம்டா சமன் டூ எல் வரும். இப்போ வி சமன் எஃப் லாம்டா. வி சமன் எஃப் லாம்டா. விக்கு பதிலாக ருட்டி ஓவர் எம். ருட்டி ஓவர் எம் அளவு நிலத்தின் இன்டூ எஃப். லாம்டாக்கு பதிலாக டூ எல் போடுறோம். சரி, இப்போ எல்லுக்கும் எஃப்க்கு இடையிலான தொடர்பு தான் பார்க்க போறீங்க. சரியா? எல்லுக்கும் சுரமானி கம்பி பயன்படுத்தி மீடியனுக்கும் அதிர்வு நீளத்திற்கும் இடையிலான தொடர்பு. சரி, அப்ப நாம இதை கதைக்கலாம். எல்லா எழுவாய் மாற்றுகிறேன். எஃப்ஐ சேஞ்ச் பண்ணி இசைக்கவைகள் தொகுதி யூஸ் பண்றாங்க. சரி, அப்ப இசைக்கவை தொகுதின்னா என்ன இருக்கு? இப்படி ஒரு இசைக்கவை தொகுதி ஒன்று யூஸ் பண்றது. சரி, இசைக்கவை தொகுதி ஒன்று யூஸ் பண்றது. இப்படி இப்படி ஒரு தொகுதியை யூஸ் பண்றது. இப்படி இசைக்கவை தொகுதி ஒரு 6 இசைக்கவைகள் யூஸ் பண்றது. 6 இசைக்கவை தொகுதிகளை யூஸ் பண்றது. சரி, ஓவராலே அது. அப்ப இதுல நாங்க எல்லா எழுவாய் மாற்றினா எல்லா எழுவாய் மாற்றினா
12 TOM F and 1 படிதான் எஃப் சேஞ்ச் பண்ணி 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 நினைக்கிற 1 பயன்படுத்தலாம். எஃப் இதுல சேஞ்ச் பண்ணி 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 1 எடுத்து அதை எக்ஸ் அச்சில் குறிச்சு நம்ம என்ன செய்யலாம், ஒய் அச்சில் எடுத்து வரைக்கும் வரைகிறதுக்கு அவ்வளவுதான் நினைக்கிற கதை. சரியா? அப்ப கம்பியின் பரிவுள்ள எஃப் பரிவு மீடியரன் எஃப்பும் பரிவு நிலம் எல்லுமாயின் இழுவிசை டீயுமாயின் அந்த சமன்பாடு வந்துட்டு பில் பண்ணலாம். அதே போல அவன் சொல்றான் 1 எஃப்ற்கு எதிரே எல் வரைமானது உற்பத்தி கூடாது செல்லும் நேர்கோடாகையால் எல் நேர்வீசம் 1 என்பது வாய்ப்பு பார்க்கப்பட்டுள்ளது. அப்ப நீங்க ஒரு கிராஃப் உற்பத்தியினூடாக போற நேர்கோடாக வந்தால் இது வாய்ப்பு பார்க்கப்பட்டது. இவ்வளவுதான் பிராக்டிகல். இவ்வளவுதான் பிராக்டிகல். அதுல சரியா பார்ப்போம். இப்ப இதுல செய்யறாங்க சுரமானி கம்பிக்கு மேலாக செல்லும் கம்பியில் சரியா, சுரமானி கம்பிக்கு மேலாக செல்லும் கம்பியில் சுரமானி கப்பிக்கு மேலாக செல்லும் சுரமானி கப்பிக்கு மேலாக செல்லும் கம்பியில் 2 கிலோகிராம் தொடக்க சுமையை தொங்க விடுங்கள். பாலங்களுக்கு இடையிலான இடைவெளி சிறியதாக அமைந்து பாலங்களுக்கு இடையிலான கம்பியின் மீது மத்தியில் அமையுமாறு இலேசான கடதாசி ஒளியை ஏற்றுங்கள். உயர் மீடிரன் கொண்ட இசைக்கவையினாலேயே குறைவான பரிவு நிலம் கிடைக்கின்றமையினால். ராய்ட், நல்லா விலகி போகணும். இதுல முதலாவது கவனிங்க, இதுல நிறை வந்துட்டு ஃபிக்ஸ். இனி இதுல சேஞ்சஸ் இல்லை. சரி, டி வந்துட்டு ஃபிக்ஸ். இது ஒரு மாறா பெருமானம் தான் பெருக்கிறேன். அதான் 2 கிலோ. இது ஒரு மாறா பெருமானம். இந்த பிராக்டிகல் மாற பெருமானம் டி. சரி, டீயை மாத்தாம தான் என்ன இருக்கு, வயசு படித்திறன் டி 2 கிலோகிராம் தான் அதுல இருக்கு. அப்ப 20 நியூட்டன் தான் அந்த இலையில இருக்கிற இழுவையாக இருக்க போகுது. இழுவையாக இருக்க போகுது. சரியா? அமையுமாறு இலேசான கடதாசி வரை ஏற்றுங்கள். இப்ப இதுல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நீங்க மீடிரன் எப்ப ஹைல இருக்குமோ, இங்க பாருங்க, மீடிரன் யாருக்கு உயர்வா இருக்குமோ அந்த சந்தர்ப்பத்துலதான் எல் குறைவா இருக்கு. அப்ப நாங்க இதுல இசைக்கவைகளை நாங்க எடுத்துக்கிட்டா இது F1, இது F2, இது F3, F4, F5, F6. இதுல F1 தான் பெரிய மீடிரன். F1 தான் பெருசு. அதை விட F2 சின்னன், அதை விட F3 சின்னன், அதை விட F4 சின்னன், அதை விட F5, அதை விட F6. சரியா? நல்லா விலகி போனோம். இப்ப நீங்க பிராக்டிக்கல் எடுத்த உடனே, சரியா, பிராக்டிக்கல் எடுத்த உடனே என்ன செய்யணும்டாடா, F1க்குரிய பரிவு நீளம் இதுல வருதாங்கிறத செக் பண்ணிக்கணும். வளமையா செய்யற மாதிரி பாலக்கட்டைக்கு நடுவுல அதிர செய்யப்பட்ட இசைக்கவையை வச்சு கடதாசி ஓடி தூக்கி வீசப்படும் வரை, தூக்கி எறிஞ்சு வீசப்படும் வரை அந்த பாலக்கட்டை பி அப்படி அசைச்சிட்டு வார். அப்ப இது எடுங்க, இது பி அசைச்சிட்டு வார். திரும்ப அடுத்து F2 எடுக்காம நம்ம ஏன்னா F6க்கு இந்த வெயிட் பரிவு நீளம் அந்த நீளத்துக்குள்ள வருதான்னு செக் பண்ணிப்போம். அப்ப பி நடுவுல கடதாசி ஏறி வச்சுட்டு பியை வந்துட்டு நல்லா தொலைவுக்கு நல்லா அப்படியே நீட்டிட்டு கொண்டு வந்த கட்டத்துல ஒரு கட்டத்துல தூக்கி எறியப்படுதான்னு செக் பண்ற. நீங்க ஃபுல்லாவே அந்த கப்பி வரும் வரைக்கும், அந்த எண்ட் ஆஃப் பி பாலக்கட்டு முடியும் வரும் வரைக்கும், பாலம் பி முடியும் வரும் வரைக்கும் நம்ம கொண்டு போய் அங்க தூக்கி எறியப்படுற நிலை வரலண்டா இந்த பிராக்டிக்கலை நீங்க இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. திரும்ப என்ன செய்யணும், வெயிட் அதுக்கு தகுந்த மாதிரி அங்க மாத்துற மாதிரி பழகி போடும். பழகிட ஏன்னா டீயை கூட்டி, இந்த டீட பருமனை கூட்டி அந்த எல்லை எடுக்கிற மாதிரி பார்க்கணும். சரி, அப்ப அதுல தெளிவா இருக்கும். அப்ப இல்ல, எனக்கு அந்த வசதிக்கு வரக்கே F6லயும் தூக்கி எறியப்படுதுன்னு வைங்களேன். F6லயும் வந்துட்டு தூக்கி எறியப்படுது. ரைட், F6லயும் வந்துட்டு தூக்கி எறியப்படுதுன்னு வச்சா, அப்ப F1க்கும் பரிவு நீளம் நாங்க அதுல எடுத்துக்கலாம், F6க்கும் பரிவு நீளம் எடுத்துக்கலாம்டா. மிச்சம் எல்லாருக்கும் நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த பிராக்டிக்கல் எடுக்கலாம். ஏன்னா குறைஞ்சது 6 வாசிப்பு தீரு. அதுக்காக ஸ்டார்ட்ல பாலக்கட்டை நல்லா நெருக்கி வச்சுட்டு கிட்ட வச்சுட்டு
அந்த பறவை நீளத்தை எடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம்னா பெரிய மீடியம் உள்ள இசைக்காவை யூஸ் பண்ணி பெரிய மீடியம் உள்ள இசைக்காவை யூஸ் பண்ணி நாங்க F6க்கும் எடுத்துக்கிறோம். சாரி, சிறிய மீடியம் உள்ள இசைக்காவை யூஸ் பண்ணி பறவை நீளம் அப்ப பெருசா வரும். அந்த டைம்ல அதுவும் இதுக்குள்ள ரீடிங்ல வந்துட்டுண்டா அப்ப மிச்சம் 5 பேருக்கு 4 பேருக்கு என்ன செய்யலாம்டா நாங்க இதுக்குள்ளே எடுத்துக்கலாம்ங்கிற விஷயம். F6 வரலண்டா திரும்ப நீங்க வெயிட்ட கூட்டி என்ன செய்ய எடுக்க வேண்டியது. அப்படி கேள்வி கேட்டா கதைக்கு தெரியும். சரி, இப்ப பாருங்க. பாலங்களுக்கு இடையிலான இடைவெளி சிறியதாகுமாறு அமைத்து பாலங்களுக்கு இடையிலான கம்பியின் மீது மத்தியில் அமையுமாறு இலேசான கடதாசி ஏற்றுங்கள். உயர் மீடிரனை கொண்ட அதான் F1 முதலாவது உயர் மீடிரனை கொண்ட இசைக்கவையினாலே குறைவான பரிவுநிலம் குறைக்கின்றமையினால் இசைக்கவை அதிரச் செய்து சுரமானி பெட்டியின் மீது வையுங்கள். கடதாசி ஒளி வேகமாக அப்பால் எறியப்படும் வரைக்கும் பாலங்களுக்கு இடைவெளி படிப்படியாக அதிகரியுங்கள். இசைக்கவையின் மீடிரன் F-ஐயும் பாலங்களுக்கிடையே கம்பியின் நீளம் எல்லையும் பாலங்களுக்கிடையே கம்பியின் நீளம் எல்லையும் சரியா அளந்து பதிவு செய்து கொள்ளுங்கள். மீடிரனுக்கு வரிசையில் மீடிரன் இறங்கு வரிசையில் அப்பதான் பரிவு நீளம் கூட்டிட்டு வரும். இறங்கு வரிசையில் செல்லுமாறு இசைக்கவைகளை தெரிவு செய்து மேற்குறிப்பிட்டவாறு F8 ஒப்புமான 6 பெருமானங்களை பெற்றுக்கொள்ளையாம். பெற்ற வாசிப்புகள் பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டு 1OF எதிரில் வரையப்படும். இதுல இருந்து நாங்க என்ன செய்யலாம், அந்த டாக்டிக்கல்ல வாய்ப்பு பார்க்கலாம். எங்களுக்கு உற்பத்தியினூடாக ஒரு நேர்கோடு வந்தால் ரைட், ஓகே, அது வாய்ப்பு பார்க்கப்பட்டுள்ளது. ஏன்னா உற்பத்தியினூடாக ஒரு நேர்கோடு தான் இந்த சமன்பாட்டுல வரும். இதுல இருந்து இந்த சமன்பாட்டுல இருந்து நாம என்ன செய்யணும், எல் நேர் வீத சமன் 1OF. இப்ப நீங்க இதுக்கு கிராஃப் வரைஞ்சா எல் எதிர் 1OFக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சா எல் எதிர் 1OFக்கு கிராஃப் வரைஞ்சா உற்பத்தியினூடாக ஒரு நேர்கோடு தான் உங்களுக்கு வரும். சரி, ப்ராக்டிகல். இவ்வளவுதான் இந்த சுரமானிப்பட்டி வச்சு லேசான கதை லேசா பிடிச்சிக்கலாம். அதே நேரம் அடிப்படை பறவை நிலத்தை தானே காண்றது. அப்ப லேசான விஷயங்களை பிடிச்சி நீங்க எடுத்துக்கலாம். அதுல விஷயம் ஒன்று இல்லை. சரியா? அப்படி ஒரு கேள்விதான் நாங்க என்ன செஞ்சிருந்தோம். இப்ப இதெல்லாம் பார்த்திருந்தோம். 3வது கேள்வியா இதே நாங்க இப்ப சுரமானி கழிச்சதால நான் இன்னொரு சுரமானி கேள்வியை கழிச்சிட்டு வருவேன். கழிச்சிட்டு வரும் அவசரம் இல்லை. சரி, இப்ப உங்களோட டியூப்ல பாருங்கடா. நான் போட்ட டியூப்லயே 2.2 இருக்கு. கடை இல்லையா? இதுல ஒரு கேள்வி தான் போட்டுருவேன். ஜஸ்ட் வெயிட், அப்படியே வெயிட் பண்ணுங்க. இன்னொரு டியூப் போட்டுக்கோங்க பாருங்க குரூப்ல. சுரமான பெட்டியில் அடுத்த கேள்வி இருக்கு. சரி, சுரமானி பெட்டியை பேஸ் பண்ணி அடுத்த டியூப்ல இருக்கிற கேள்வி போட்டுக்கிற சொல்லி பாருங்க. ரைட், நிறைய பாப்போம் கேள்வி. சரியா? எடுத்துக்கோங்க எல்லாரும். வீடியோ போட்டு திரும்ப ஒரு தரம் எடுக்க போகிறது. தெளிவான உதவி. சரி, கவனிங்க. அந்த போட்டோகிற டியூட் பாருங்க. அதுல குரூப்ல போட்டோகிதாரு. ரைட், ஓகே. சரி, பாப்போம் கேள்வி. உருவில் காணப்படும் சுரமானி. சரியா? உருவில் காணப்படுற சுரமானி பாருங்க. உருவில் காணப்படும் சுரமானி
W1, W2 எனும் W1, W2 எனும் இரு ஈர்த்த மெல்லிய உலோக கம்பிகளை கொண்டுள்ளது. இரு ஈர்த்த மெல்லிய உலோக கம்பிகளை கொண்டுள்ளது. சரி, ஓகே பாப்போம். W1 ஒரு நுனி ஒரு ஆணி ஏயுடன் தொடுக்கப்பட்டிருக்கும் அதே வேளை மற்றைய நின்று உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு திணிவு கபிலமை காவுகின்றது. ஓகே, கப்பிக்குள்ளால போய் சரி. கப்பி P ஒப்பமானது W2 ஆனது ஆர்கமயசனின் இரு ஆணிகளிலும் தொடுக்கப்பட்டு இழுவையின் கீழ் பண்ணப்படும். இப்ப இந்த இடத்துல இந்த W2ல சரியா ஆர்எஸ்எனும் இரு ஆணிகளுக்கு தொடுக்கப்பட்டு இழுவையின் கீழ் பேணப்படுதுன்னா அந்த இடத்துல இழுவை ஒரு கான்ஸ்டன்டா இருக்கணும். வேணா இழுவையில் கீழ் பேணப்படுகிறது அது குறித்த ஒரு இல்லை. அதை இழுவை சேஞ்ச் பண்றதுக்கு அங்க ஆப்ஷன் இல்லை. ஆணில ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். ஆணில என்ன ஃபிட் பண்ணிக்க. சரி, ஓகே பாப்போம். இன்னி தொடர்ச்சி என்ன செய்ய போகுது சொல்லான். B,Cயின் நடுவில் W1 B,Cக்கு நடுவில் W1 நிரட்டும் போது நடுவுல பிடிச்சு நிரட்டும் போது அடிப்படை பருவநிலம் வருமே நெட்டும் போது கம்பி அடிப்படை மீடிரனில் அதிர்கிறது. அப்போது BCக்கு இடையில் உண்டாகும் கம்பியின் அலைக்கோளத்தை பின்வரும். இது பரிவு வைக்க போறான் சைட்ல அடுத்த கம்பியோட பரிவு நிலையை கொண்டு வர வைக்கிறது. அடிப்பு முடிரன் கேட்காத நிலையில இது பண்ணுவோமா? பாப்போம். சரி, இங்க கவனிங்களா? ரைட். சரி, கவனிங்க. டேய் இங்க கவனிங்க. இப்ப ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டீங்க என்னடா, சார் இங்க வாரது நின்ற அலைதானே வீசமன் எஃப்லாம்டா எப்படி நாங்க யூஸ் பண்றது பாவிக்கிறது? சரி, நீங்க தெளிவா விளங்கிக்கணும். இந்த நின்ற அலை உருவாகிறதுக்கு காரணமான யாரு? அதுல தெளிவா இருக்க என்னண்டா, இரண்டு சம வேகங்களுடைய சம வீச்சங்களுடைய இரண்டு அலைகள் ஒன்றோடு ஒன்று பொருந்தல் அடையிற டைம்ல தான் ஒன்றோடு ஒன்று பொருந்துற டைம்ல தான் நின்ற அலையை உருவாக்குது. நீங்க இதை எடுத்து விட்ட உடனே நல்லா விளங்கிக்கணும். நாம அந்த அறுத்தி விட்ட உடனே உருவாகிற அலை உண்மையாவே விருத்தி அலை தான். அந்த அலை போய் பட்டு என்ன செய்யுதுண்டா தெறிப்படைஞ்சு திரும்ப இன்னொரு அலை வரக்கதான் என்ன செய்யறாங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு அலைகள் ஒன்றோடு ஒன்று மெய்ப்பொழுந்து நின்ற அலை உருவாக்கிவிடுது. அப்ப தெளிவா இருக்கு. அப்ப அந்த அலை யாரால உருவாக்கப்பட்டிருக்காரு? அதாலதான் நாங்க இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம்னா வேகத்துக்கான சமன்பாடு யூஸ் பண்றீங்க. நின்ற அலை இருக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க எப்படி வேகத்துக்கான சமன்பாடு யூஸ் பண்ணலாம்னா இந்த காரணத்துக்காக தான் நாங்க யூஸ் பண்றோம். தெளிவா புரிஞ்சுக்கணும். தெளிவாக அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். புதைவா வளையிட்டா நான் சொன்னது ஏன் அந்த இடத்துல சமன்பாடு அப்படி யூஸ் பண்ணப்படுதுன்னு விளங்கடா. அந்த நின்றாலை உருவாத காரணமாக இருந்த விருத்தி இந்த வேகம் தான். சரி, அப்ப தெளிவா புடிச்சுக்கணுமா? ரைட். இதுக்கு பிறகு இதுக்குள்ள இருக்கிற அலை விருத்தி அலையா நின்றாலையான்னு கேட்டா அது நின்றாலை தான். அதுக்கு முன்னால ரெண்டு விருத்தி அலைகள் ஒன்றோடு ஒன்று எதிர் திசையில வந்து பொருந்தல் அடைஞ்சுதான் பொருந்தித்தான் என்னத்தை உருவாக்கி வச்சிருக்காரு? நின்ற உருவாக்கி வச்சிருக்காரு. அப்ப அந்த சாம்பாடு இது அந்த வட்ட இயக்கத்துல சரி வட்ட இயக்கத்துல இலை அறுபடுற டைம்ல கோண வேகம் என்ன ஏக பரிமாண வேகம் என்னன்னு கேட்டா கோண வேகம் 0. வட்ட இயக்கம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல இலைய வெட்டி விட்டீங்கன்னா கோண வேகம் 0. அப்ப கோண வேகம் 0 எப்படி இன்னைக்கு ஏக பரிமாண வேகம் இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா வீசமன் ஆரோமேகா யூஸ் பண்ணலாம்.
அப்ப ஒமேகா பூஜ்ஜியமா இருந்தா எப்படி வேகம் ஒரு பருமன் வாரு தொடலி திசையில ஒரு வேகம் எப்படி இருக்கிறன்ற ஒரு கேள்வி வரலாம். கவனமா இருக்கணும். அந்த தொடலி திசையில வாரத்துக்கு அந்த வேகம் வாரத்துக்கு காரணமா இருந்தது அந்த கோண வேகம். இலை அறுபடுற டைம்ல அது வட்ட இயக்கத்துல இல்லாம ஆகிறதால கோண வேகம் இல்லாம ஆகும். ஆனா கட்டாயம் அந்த இடத்துல என்ன இருந்தீங்கன்னா ஏகபரிமாண வேகத்தோட தான் அவர் பிறகு ஒரு புழு இயக்கத்தை ஆற்றுவார். அதே மாதிரி தான் இது. நின்றலை உருவாகிறதுக்கு முதல்ல நம்ம என்ன மெக்கானிசம் அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. நின்றலைக்கு முன்னால அங்க விருத்தி அலை தான் இருந்து நின்றலையை உருவாக்குறாங்க. எனவே விருத்தி அலைன்ற அதே வேகம் அந்த நின்றலைக்கு என்ன செய்யப்படுது கொடுக்கப்படுது. அதனாலதான் இந்த சாம்பலை யூஸ் பண்றீங்க. தெளிவா பிடிச்சிட்டீங்கன்னா சரி, அவ்வளவுதான் நல்ல இருக்கிறது. அதெல்லாம் பெருசா அலட்டிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறது விஷயம் என்னையோ அதை பிடிச்சிட்டீங்கன்னா சரி. சரி, அவ்வளவுதான் நாங்க அதுல யூஸ் பண்றது என்ன ரைட். அந்த படத்தை இது பண்ணியாச்சு. இவ்வியல்பையுடைய நிலையான அலை எங்கனம் உண்டாகின்றதுன்னு கேட்காங்க. இந்த இயல்பையுடைய நிலையான அலை எங்கனம் உண்டாது. நம்ம அதை கதைச்சிட்டோம். அதை குறியீடுகள்ல காட்டி இது பண்ணீங்க. அதை நீங்க இது பண்ணி விட்டீங்க. ரைட், எழுதுங்க எழுதுங்க அதில் சரியா எழுதுங்க. எதிர் திசையில் நகரும் அதான் கேட்டிருக்காங்க. அதை தெளிவா விளங்குறது பிடிச்சுக்கணும். எதிர் திசையில் எதிர் திசையில் நகரும் எதிர் திசையில் நகரும் இரு இரு சர்வ சமனான பாத்தீங்களா, இரு சர்வ சமனான சமனான சர்வ சமனான குறுக்கலைகளில் குறுக்கலைகளில் மேற்பொருந்துகையால் மேற்பொருந்துகையால் அல்லது படு அலையினதும் தெரிய அலையினதும் மேற்பொருந்த அப்படின்னு கதைக்கலாம். படு அலையினதும் அப்படி கொடுத்தாலும் ஓகே. தெரிய அலையினதும் மேற்பொருந்துகையால் அந்த விஷயத்தை விளையும். மேற்பொருந்துகையால் கதையை நாங்க எடுத்தாலும் அதுதான் அந்த விஷயம். நீ தண்ணி இருக்காங்க, தண்ணி போட்டுலாம் ரைட். அடுத்தது பிக்கும் சிக்கும் இடையே உள்ள தூரம் எல் நோடெனின் குறுக்கலையின் அலைநீளம் லாம்டா நோடிற்கும் எல் நோடிற்கும் இடையில் உள்ள தொடர்பை இது பண்ணுது. அது லாம்டா 2 இங்க பாருங்க, லாம்டா நாட் பை 2 லாம்டா நாட் பை 2 எல் நோடுக்கு சொன்னேன். சரி, அப்ப அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா சரி, அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா சரி. அப்ப லாம்டா நோட் ரைட். ஓகே, குட். தேங்க்ஸ் சார். 2L நாட் இப்படி நான் ஆன்சர் வந்தது. தொடர்பு தான் கேட்டிருக்காங்க. நீங்க லம்டானோட இழுவை மாற்ற வேண்டிய தேவை இல்லை. சரியா, இப்படி கொடுத்தாலும் ஓகே. இந்த கேள்விக்கு இப்படி எல் லாம்டா நோட எல் நோட் சார்பாக தர வேண்டும் கேட்டால் தான் அதை இழுவை மாற்றணும். அந்த கேள்விகளை செய்யையும் பழகிக்கொள்ள வேண்டும். ரைட். அடுத்த ஒரு W1 இழுவை T ஆகவும் ஓரலகு நீளத்தின் திணிவு M ஆகவும் இருப்பின் அடிப்படை மீடியன் F நோடிற்கான ஒரு கோவை கோவையை T, M, L நோட் ஆகியோடு சார். இதுல இந்த கமாவா இது T தானே தந்திருக்கேன், T1 இல்லை. சரி, அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. L நோட் சார். அப்ப நாங்க கதைக்கலாம். சரியா, அப்ப இந்த இடத்துல ஏன் நாம V சமன் F லாம்டா யூஸ் பண்றேன்னு விளங்கிக்கொள். இதுல நாங்க எழுதலாம் √T/M. இது சமன் F நாட் இன்டு லாம்டா. சரியா, அப்ப F நாட் சமன் 1 into 2L நாட் ரூட்ல T/. அவ்வளவுதான். இந்த சமன்பாடு எழுதிட்டு பாருங்க, வலிமையான கேள்வி. இப்படிதான் இன்ஷால்லா நாளைக்கு பேப்பர்ல எக்ஸாம் கேள்விகள் வரக்க இப்படியான கேள்விகள் தான் வரப்போறான். வந்தால் பெரும்பாலும் வர சான்சஸ் இருக்குது. வந்தா எழுதிட்டு வர வேண்டிய. அடுத்த பாருங்க, W1 அடிப்படை மீடியனுடன் பரிவரும் W2 அடிப்படை அதிர்வு மீடியன் ஒத்த நீளம் XY ஆனது L நோட் ஆகும். கேபிட்டல் L நோட் தான். L நோடை பெற
பின்பற்ற வேண்டிய ஒரு பரிசோதனை நடைமுறையை தர சொல்றாங்க. சரியா? அப்ப பாலங்கள் XY இடையில நீளத்தை நாங்க அதிகரிச்சுட்டு வரக்கல இதுல மீடியரனுக்கு ஒத்த மீடியரா நாங்க வார டைம்ல என்ன செய்யும் பரிவிரும்பும் அந்த நீளத்துக்கு ஒத்தது வரும். பட் இதுல இழுவையெல்லாம் சேஞ்சஸ் தானே அதையும் நீளம் வரது சான்சஸ் இல்லை. தெளிவா பிடிச்சுக்கோங்க. சரியா? ரைட். அதான் கேட்காங்க. எழுதுங்க எழுதுங்க. பாலங்கள் அப்ப தெளிவா இருந்துக்கணும். பாலங்கள் பாலங்கள் எக்ஸும் ஒய்யும் எக்ஸும் ஒய்யும் அருகே கொண்டு வரப்பட்டு அருகே கொண்டு வரப்பட்டு அருகே கொண்டு வரப்பட்டு W1 சரியா? W1 W2 இருக்கிறது W1 நெருக்கப்பட்டு அடிப்புகள் கேட்காத வரை W1 நெருக்கப்பட்டு அடிப்புகள் கேட்காத வரை ஆமா இல்ல காத வரை சரியா? அடிப்புகள் கேட்காத வரை XYக்கிடையேப்பட்ட தூரம் அதிகரிக்கப்படும். XYக்கிடைப்பட்ட காணும் X, Yக்கிடைப்பட்ட தூரம் அதிகரிக்கப்படும். ரைட். சரியா? கவனிங்க. அப்படி நாங்க என்ன செய்யலாம்? அடிப்புகள் கேட்காத டைம்ல அந்த எல்நோடு அந்த நீளத்தை அளந்துருந்தீங்கன்னா அதுதான் அந்த அடிப்படை பரிவு நீளமாய் இருப்பார். அவர் எல்நோடு புரியாது. அடுத்த சாமன் M சமன் 4 கிலோகிராம் M சமன் 4 தர 10^3 கிலோகிராம் -1 எல்நோடு 1.5 சென்டிமீட்டர் எனின் W2வின் அடிப்படை அதிர்வு மீடிரன் யாதுன்னு கேட்காங்க. W2 அடிப்படை அதிர்வு மீடிரன் சரியா? W2 அடிப்படை அதிர்வு மீடிரன் கேட்டிருக்கேன். W2ங்கிறது முன்னிலைக்கிறது சரியா? ரைட். இப்ப நீங்க அதை நீங்க எடுத்து அளந்து எடுத்தீங்கண்டா அதை நம்ம அளந்து எடுத்தோம்டா சாம்பாள கொண்டு பிரதிடுங்க. F0 சமன் சாம்பாள பிரதிட்டா செய்யுங்க. F7 சமன் சரியா 1/12L0 அதே போல ரூட்ல T/M பிரதிட்டா 1/2 தர L0 பதிலா 12.5 சென்டிமீட்டர்ல இருக்குது. சரியா? 12.5 10/2 மீட்டர்ல பிரதிடுங்க. ரூட்ல Tக்கு பதிலா 4 கிலோகிராம்ல 40 நியூட்டன் கீழே எம்முக்கு பதிலா 4 தர 10/1000 வெளியால வந்தா 10,000 வரும். வெளியால வந்தா 100 வரும். இப்படி எல்லாம் சுருக்கி எடுத்தீங்கன்னா F நோடு வரும் உங்களுக்கு 400 ஹெர்ட்ஸ். ஆனா இப்ப நான் பிரதிட்டிருக்கிறதெல்லாம் பாருங்க W1க்குரிய கதைகள். முதலாவது இதுலதான் நம்ம இது பிரதிட்டிருக்கோம். M அது இதெல்லாம் பிரதிட்டிங்கன்னா W1க்குரியது. பட் எங்களுக்கு தெரியும் ஏன்னா இவர் என்ன மீடிரனோ அதுக்கு சமனான மீடிரனங்க வந்தா தான் பரிவு நடக்கும். W2வின் அடிப்படை பதிவுடன் கேட்டிருக்கேன். W2 இப்ப நாங்க W1க்கு எடுத்துட்டு W2க்கு கழிச்சு விட்டோம்னா சரி அவ்வளவுதான் போதுமா? சரி அப்ப அதையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி விடுங்க. சரியா? W2வின் அடிப்படை பரிவு மீடிரன் சரியா 400 ஹெர்ட்ஸ். மேலே B உரோம இலக்கம் ஒன்றில் ரைட் எல் நோடிற்கு பெறப்பட்ட பெருமானம் 20.2 சென்டிமீட்டர் ஆகும். சரி
அங்க எல் நாட் அவர் 2 கிலோ வந்துட்டு 20.2 இல்லை இழுவை குறைய இருக்கிறதால அப்படி வருதுன்னு பார்ப்போம். சனிவிடா எக்ஸிற்கும் ஒய்யிற்கும் இடையில் உள்ள தூரம் 20 சென்டிமீட்டர் ஆக மாற்றப்படுமெனில் WT-யின் புதிய அடிப்படை மீளிரனை காண சொல்றான். சரியா? எங்களுக்கு தெரியண்டா சமன்பாட்டின் படி, சரியா, சமன்பாட்டின் படி இங்க பாருங்க, அந்த அங்க இருக்கிற TM எல்லாம் கான்ஸ்டன்டாக இருந்தால், ஒதுக்கப்பட்ட கான்ஸ்டன்டா இருந்தா F நேர் சமன் என்ன? 1/L. F நேர் சமன் 1/L. சரியா? சொல்றாங்க எல்நோடிற்கு பெறப்பட்ட வாசிப்பு 20.2 சென்டிமீட்டர், எக்ஸிற்கும் ஒய்யிற்கும் இடையே உள்ள நிலை 20 சென்டிமீட்டர் மாற்றப்படி WT-யின் புதிய என்னன்னு அப்ப இதை நீங்க கவனமா இருக்கணும். இந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும்டா எஃப் நேர்வித சமன் 1/L யூஸ் பண்ண அந்த TM எல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கணும். அங்க W2ல வந்துட்டு TM ஒரு கான்ஸ்டன்ட் தானே, வெயிட்டை நாங்க ஏத்தலி அங்க இறக்கி வச்சிருக்காங்க ரெண்டுல. அப்ப நாங்க என்ன செய்யலாம், நேரடியா இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணீங்கடா இங்க பாருங்க, முதலாவது சந்தர்ப்பத்துல 20.2, அது 400 ஹெர்ட்ஸ் தான் 20.2. சரியா? பாருங்க, இப்ப 400 ஹெர்ட்ஸுக்கு நேசமன் 1 கீழ் 20.2 எஃப் புதிய மீடியன் எஃப் நாட் டேஸ் எடுத்துக்க. சரியா? நேர்வீத சமன் 1 கீழ் 20. இது என்ன முதலாவது சமன்பாடு, இது என்ன ரெண்டாவது சமன்பாடு. பிரிச்சு விட்டீங்கன்னா முதலாவது சமன்பாட்டை ரெண்டாவது சமன்பாட்டில் பிரிச்சு விட்டா 40 கீழ் எஃப் நாட் டேஸ் இது சமன் 20.2 கீழ் 20 கீழ் 20.2. சரியா? எஃப் நாட் டேஸ் சமன் 40 தர 202 கீழ் 200 எழுதுறோம். சரியா? இதுல ஒரு சார் வெட்டி விடுங்க, இவர் ஒரு முறை இதுல 5 இப்போ 202 இது பண்ணி விட்டீங்கன்னா எஃப் நாட் டேஸ் மக கதைக்க வாங்கும் 4 40 + 5 வச்சுருவோம். சரியா? நானூற்றி 4 சரி வரும் 4 4 ரைட் 4. சரியா? 404 ஹெர்ட்ஸ்ன்னு வருவார். பொருட்கள் சரியான பாருங்களா அடி இவ்வளவுதானே. பத்தின் 2 இதுக்கு சென்டிமீட்டர்ல இருக்குது. மீட்டருக்கு மாத்தக்கு 40 40 போட்டீங்கன்னா 400. இன்னைக்கு ஒரு 400 வரணும். இதுல ஒரு சைவர் வரும், இதுல ஒரு சைவர் வந்தா சரி. இப்ப சரி 404 ஹெர்ட்ஸ். சரியா? ரைட் ஓகே. நான் 400க்கு பதிலாக இன்னைக்கு 40 போட்டு தான் பிள்ளை. இப்ப சரி 404 ஹெர்ட்ஸ்ன்னு ஒரு ரகசியம் ஒரு கதை தான், நான் தெளிவாக பிடிச்சிக்கணும். ரைட், அடுத்தது. இப்போது இரு கம்பிகளும் ஒவ்வொன்றினதும் அடிப்படை மீளுடன் ஒரு தடவையில் அதிரச் செய்யப்படும் போது கிடைக்கும் அடிப்பு மீடிரன் என்ன? இப்போது இரு கம்பிகளும் ஒவ்வொன்றினதும் அடிப்படை மீடிரனுடன் ஒரே தடவையில் அதிரச் செய்யப்படும் போது கிடைக்கிற அடிப்பு மீடிரன் என்னண்டுங்க? ஒரு ஆள் 404, இன்னொன்று 400. சரியா? அடிப்பு மீடிரன் எஃப் சமன் F2 - F1 இதானே அடிப்பு மீடிரன். சரி, அப்ப அடிப்பு மீடிரன் எஃப் சமன் 404ல இருந்து 400 கழிச்சு விட்டுருங்க. 4 ஹெர்ட்ஸ். எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டா? இனி சுலமானிப்பட்டி கேள்வி எல்லாம் லேசா செய்ய பழகும், விளங்கிட்டாடா? அது இந்த கேள்வி செய்யலாம் தானே? பதைபான விளங்கிட்டா? கஜிலா விளங்கிட்டாமா? இத்தனி ரைட் ஓகே.
அந்த விஷயங்களை நீங்களே சார் குறிச்சுக்கலாம். சரி. சரி. ரைட். அடுத்தது எங்கட இதுல எலக்ட்ரிசிட்டி கேள்வி. சரி. அதையும் பார்த்துட்டு வரும். ரைட். கவனிங்க. 4வது கேள்வியாக உங்களோட ஃபர்ஸ்ட் டியூட்ல 4வது கேள்வி எடுங்க. ஃபர்ஸ்ட் டியூட்ல 4வது கேள்வி. எஸ். சரி. 4வது கேள்வியை பாருங்க. ரைட். பாருங்க. ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்பை பயன்படுத்தி ஒரு வோல்ட்மானி வியின் அகத்தடை ஆர் நோடை துணிவதற்கு நோக்கத்தை விளங்கிக் கொள்ளுமா ஹைலைட்டர் வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்களா சரியா? வோல்ட்மானி வியின் அகத்தடை ஆர் நோடை துணிவதற்கு ஒரு பரிசோதனை வடிவமைக்கப்படலாம். ஈனோடானது ஒரு குறித்த அகத்தடை உடைய ஒரு குறித்த அகத்தடை உடைய ஒரு களத்தின் மின்னியக்கு விசையாகும். ஆர் நோடானது ஒரு நிலைத்த தடையும் ஆர் ஆனது எக்ஸ் வையிற்கு குறுக்கே தொடுக்கப்பட்ட ஒரு தடையுமாகும். எஸ். ஆகும். அம்பியர்மானி ஏ ஆனது புறக்கணிக்கத்தக்க அகத்தடை உடையதென கொள்க. தெளிவா இருக்கும்டா. இப்ப இந்த பெற்றிடின்ற நேர் முடிவிடத்தோட தான் வோல்ட்மானியின் நேர் முடிவிடம் அங்க தொடங்கப்பட்டது. அதே போல இது பிளஸ் அரிப்பார், இது மைனஸ். தெளிவா இருக்கும். இந்த இதுகள் எல்லாம் கவனமாக பிடிச்சுக்கணும். இந்த ரெட்டு கிரீன்லாம் வச்சிருப்பாங்க. சரி, பார்ப்போம். ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு வோல்ட்மானி எக்ஸ் ஒய்க்கு குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ளது. சரி, அவருக்கு இடையில இருக்கிற அழுத்த வேறுபாடு அளக்கிற மாதிரி எக்ஸ் ஒய்க்கு இருக்கிற அழுத்த வேறுபாடு வச்சிருக்கான். சரி, பார்ப்போம். ஆர்கமா ஆர் நோடு இதானே ஆர் நோட். இவர அகத்தடை ஆர்கமா ஆர் நோடு ஆகிய தடைகள் எக்ஸ்கமா ஒய் புள்ளிகளுக்கு குறுக்கே தோற்றும் விதத்தை காட்டுவதற்குரிய பகுதியை சுற்றுக்குறியீடுகளை பயன்படுத்தி கிழிதரு. அடை ஒண்ணும் இல்ல. எக்ஸ் ஒய்க்கு இடையில அது சமாந்திரமா தொடுக்கப்பட்டு அதை காட்டிங்கன்னா சரி. எக்ஸ் ஒய்க்கு இடையில சரியா? எக்ஸ் ஒய்க்கு இடையில இந்த ரெண்டு தடைகளையும் பாத்தீங்கன்னா இவங்க ஒன்றுக்கொண்டு சமாந்திரம். இங்க பாருங்க. இது ஆர், இது ஆர். வோல்ட்மானின்றது வந்துகிட்டு அதுக்கு சமாந்தரமா தொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க. இது ஆர். அவ்வளவுதான். இது ரெண்டும் சமாந்திரம்ங்கிற விஷயம் விளங்கிக்கொள்ளும். சமாந்திரங்கிற விஷயம் விளங்கிக்கொள்ளும். அதான் அப்படி கேட்காங்க. நீங்க அதை கீறி விடலாம். அதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை. சரியா? ரைட். அதை பிடிச்சிட்டுங்க. ரெண்டும் சமாந்திரமா இருக்கிறங்கிற விஷயத்த பிடிச்சிக்கணும் போதும். அடுத்தது உறவுமையில ரெண்டு பாருங்க. எக்ஸ் y ஆகியவற்றுக்கு குறுக்கே சமவெளி தடை ஆர் எக்ஸ் ஒய்க்கான ஒரு கோவையை ஆர் நோடு ஆர் ஆகியவற்றின் சார்பில் தருக. நேரடியாக எழுதினாலும் பிரச்சனை இல்லை. பெருக்க தொகை இரண்டு தடைகள் சமாந்தரம் தொடுக்கப்பட்டால் விளைவுள் ஆர் எக்ஸ் ஒய் பெருக்கத்தொகை கூட்டுத்தொகை. அப்ப கேபிட்டல் ஆர் இன்டு ஆர் நோடின் கீழ் ஆர் பிளஸ் ஆர் நோட். அல்லது இதை நீங்க நேரடியா வரலாம். எப்படி வரலாம்? நேரடியா எல்லாமே தியரிஸ் அப்ளை பண்ண. அதாவது இரண்டு தடைகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக தொடுக்கப்படுமாக இருந்தால் விளைவுள் தடை யாரால தரப்படுன்னா ஒன்றின் கீழ் ஆர் எக்ஸ் ஆர் எக்ஸ் ஒய் யாரால தரப்படுன்னா ஒன்றின் கீழ் ஆர் சக ஒன்றின் கீழ் ஆர் நாட். எனவே ஒன்றின் கீழ் ஆர் எக்ஸ் ஒய் சமன் விளைவுள் தடை சமன் பகுதி என்ன சமப்படுத்துவீங்க? அப்ப ஃபோமோசி எடுத்தீங்கன்னா ஆர் இன்டு ஆர் நோடுன்னு வருவார். மேலுக்கு ஆர் நோட் சக ஆர். எனவே ஆர் எக்ஸ் ஒய் தான் கேள்வி. ஆர் இன்டு ஆர் நோட் மகள் ஆர் பிளஸ் ஆர்.
சரியா? இங்க கவனிங்க. இதை நேரடியாக எழுதியிருந்தாலே போதுமானது, அந்த மார்க்ஸை கொடுக்காங்க. சரியா? இது நேரடியாக எழுதியிருந்தாலே போதுமானது, மார்க்ஸை கொடுக்காங்க. நீங்க இதை எழுதி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்படி கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதோட இஷ்யூ இல்லை. நீங்க அதை உங்க எக்ஸாம் டைம்ல பார்த்து இது பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது, வோல்ட்மானி இப்போது ஆர்எக்ஸுக்கு குறுக்கேயான குறுக்கே தொடுக்கப்பட்டிருப்பதால் இருப்பதாக தோன்றுகின்றது. சரியா? வோல்ட்மானி இப்போது ஆர்எக்ஸிற்கு குறுக்கே தொடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகின்றது. இந்நிலைமையில் வோல்ட்மானியின் வாசிப்பு ஆர்எக்ஸுக்கு குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ள ஒரு இலட்சிய வோல்ட்மானியினால் காட்டப்படும் பெருமானத்திற்கு சமனாக இருக்குமா? ஆம், இல்லை. உமது விடையை நியாயப்படுத்த சொல்றாங்க. எஸ். சரியா? அப்படி ஒரு இலட்சியமான வோல்ட்மானி இருக்குமாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? அதை இது பண்ணலாமான்னு கேட்காங்க. எழுதுங்க. சரியா? எழுதுங்க. விடையை நியாயப்படுத்த சொல்ற. எழுதுங்கடா. இந்நிலைமையில் இந்நிலைமையில் எழுதுங்க. இந்நிலைமையில் வோல்ட்மானி வோல்ட்மானி இந்நிலைமையில் வோல்ட்மானி இந்நிலைமையில் வோல்ட்மானி ஒரு ஒரு வாசிப்பை காட்டினாலும் இந்நிலைமையில் வோல்ட்மானி ஒரு வாசிப்பை காட்டினாலும் வோல்ட்மானியின் ஊடாக வோல்ட்மானியின் ஊடாக வோல்ட்மானியின் ஊடாக மின்னோட்டம் பூஜ்ஜியமா? எங்களுக்கு தெரியும் இலட்சிய வோல்ட்பானின்டாடா அதனூடாக மின்னோட்டம் ஓடுறல. அப்ப இந்த சந்தர்ப்பம் அதை டார்கெட் பண்றதால அப்ப தொடர்ந்து இல்லைங்க, பூஜ்ஜியமாகும். அதை மென்ஷன் பண்ணி விட்டீங்கன்னு எழுதுங்க. இலட்சிய வோல்ட்மானிக்கள் தொடர்ந்து இல்லைங்க. இலட்சிய இலட்சிய வோல்ட்மானிக்கள் இலட்சிய வோல்ட்மானிக்கள் மின்னோட்டங்களை மின்னோட்டங்களை காவுவதில்லை. மின்னோட்டங்களை காவுவதில்லை. ஆதலினால் இவ்வோல்ட்மானி இவ்வோல்ட்மானி ஒரு ஒரு இலட்சிய வோல்ட்மானியாகும். இலட்சிய வோல்ட்மானியா செயற்படும். இலட்சிய வோல்ட்மானியாக செயற்படும். சரியா? இலட்சிய வோல்ட்மானிக்குரிய டெபினிஷனை புரிஞ்சுக்காது. என்ன சரி அந்த எங்களுக்கு தெரியும் இலட்சிய வோல்ட்மானினா அதன் ஊடாக என்ன செய்ய உயர் தடை இருப்பாரு. அப்ப அதன் ஊடாக மின்னோட்டம் என்ன செய்யறது? போறல. அதே மாதிரி இலட்சிய அம்பியர் மானின்னா அகத்தடை ஜீரோ. எல்லா மின்னோட்டங்களும் அதன் ஊடாக என்ன செய்ய பயணிப்பாரு. எனர்ஜி ஒன்று ஸ்டார்ட். ரைட். சி பார்ட் பாருங்க. சி பார்ட் பாருங்க.
V ஆனது வோல்ட்மானியின் வாசிப்பாகவும் I ஆனது ஆம்பியர் மானியுடனான உள்ள ஓட்டமாகவும் இருப்பேன். ஐக்கான ஒரு கோவையை V R0 அந்த சார்பா கேட்காங்க. சரியா? R0 கேபிட்டல் R ஆகியவற்றின் சார்பில் எழுத சொல்றாங்க. நல்லா பாருங்க. சரியா? இப்ப வீணோட வாசிப்பை கேட்டு வச்சிருக்கேன். ஓ, நீங்க புளிக்கல புளிக்க சொல்லுங்க. சரியா? ரைட். இப்ப பாருங்கடா, இதுக்கிடையில இப்ப எனக்கு தெரியும் இதுல விளைவுள் தடையை நம்ம கண்டாச்சு. சரியா? இப்ப விளைவுள் தடையை கண்டாச்சு. விளைவுள் தடையை கண்டிடியும். இப்ப இதுக்கு குறுக்காக ஓடுற மின்னோட்டத்தை நாங்க ஐன்னு எடுத்தா, இதுக்கு குறுக்கா ஓடுற மின்னோட்டத்தை நான் ஐன்னு எடுத்தா, இதுக்கிடையில இருக்கிற அழுத்த வேறுபாடு V தானே. அப்ப V சமன் IR நீங்க யூஸ் பண்ணா, V சமன் I இன்டு R யூஸ் பண்ணா அது RX YR இருப்பார், விளைவுல இருப்பார். அவ்வளவுதான். அப்ப I சமன் V over RX. சரி, இது வந்து என்ன சீப்பாடு உரியர்களையே நான் யூஸ் பண்றேன். நீங்க அங்க இது பண்ணி எடுக்கலாம். சரியா? RX இப்ப I சமன் y இன்டு RXக்கு பதிலா பெருக்கு தொகை எங்களுக்கு கொடுத்து என்ன, அப்ப கேபிட்டல் R இன்டு R0 மேல இப்ப கொடுத்து R0. சரி, ரைட், ஓகே. இப்படி ஒரு சமன்பாடு ஐக்கானதான் கரெக்ட். சி பார்ட் சரி. ஆக்ஷன் சின்ன விஷயம் இல்லைண்ணா, இப்பதான் கேள்வி வரப்போகுது, தெளிவா பிடிச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது ஐங்கிள் V ஆனது y அச்சிலும் ஒன்றின்கிள் R ஆனது x அச்சிலும் அமைந்த ஒரு வரைவை வரைவதற்கு மேலே சியில் தரப்பட்ட கோவையை மீள் ஒழுங்குபடுத்த சொல்றாங்க. சரியா? 1/r. இப்ப எனக்கு தெரியும் இந்த கோவை வந்துச்சு, என்ன வந்துச்சு, I சமன் V இன்டு R பிளஸ் R0 இதுல RX இப்படி ஒன்று வந்துச்சு. இப்ப அப்ப ஐயோவ விஏ எழுவாய் மாற்றினீங்கண்டா, ஐயோவ விஏ எழுவாய் மாற்றின சரியா வந்திருக்கும்டா ஆரின் சக ஆர்னோடின்க்கு ஆர் இன்டு ஆர்னோ. சரியா? பட் இந்த ஆர் இன்டு ஆர்னோடுங்கிறது நல்லா விளங்கிக்கும். இந்த ஆர் இன்டு ஆர்னோடுங்கிறது இவருக்கும் சொந்தம், அதே மாதிரி இவருக்கும் சொந்தம். அப்ப நாங்க அதை கன்வெர்ட் பண்ணி எழுதினா ஐயின் கீழ் வி சமன் ஆரின் கீழ் ஆர் இன்டு ஆர் நோட் சக ஆர் நோடின் கீழ் ஆர் இன்டு ஆர் நோடு. இப்போ ஆறு மாறும் கேன்சல் பண்ணினா ஐயின் கீழ் வி சமன் ஒன்றின் கீழ் ஆர் நோட் சக ஒன்றின் கீழ் ஆர் வரும். இப்போ 1/x அச்சில் வரேன்னா என்ன இருக்காரு, y சமன் mx வருமே. ஐயின் கீழ் வி சமன் ஒன்றின் கீழ் ஆர் பிளஸ் ஒன்றின் கீழ் ஆர் நோடு. y சமன் mx சகஸ் இதுல படித்தனம் உண்டு. 45 மேலே டியில் எதிர்பார்த்த வரைவின் வடிவத்தை கீழே தரப்பட்டுள்ள அச்சு தொகுதியில் வரைய சொல்லலாம். y சமன் mx சி வடிவம். சரியா? இப்படி ஒன்று போகும். நான் கதைக்கலாம். எக்ஸ் அச்சின் திசையோட அமைக்கிற கோணம் 45 பாவங்கிற விஷயத்தையும் இதுல கதைக்கலாம். வெட்டு துண்டு உங்களுக்கு வரும்டா 1/r நோட். 1/r நோடு கண்டாச்சு, வெட்டு துண்டு கண்டாச்சு வரைவுல. சரி, அவ்வளவுதான். ஆர்னோடை வரைவிலிருந்து பிரித்தெடுத்த உரிய தகவலை தொடர்படுத்தி ஒரு கோவை எழுத சொல்றாங்க. சரியா? அப்ப வெட்டுத்துண்டை நாங்க வெட்டுத்துண்டு சி சமன் 1/r நோடு. அப்ப ஆர் நோட் சமன் 1/c எழுதலாம். ஒரு கோவையில எழுதலாம். இப்படி போதுமானது. வெட்டுத்துண்டு சமன் 1/r நோடுன்னு எழுதினாலே நீங்க அந்த கோவையில் சத்தம் போடக்கூடாது. அடுத்து ஜி. நீர் ஆய்வுக்கூடத்தில் ஒரு பரிசோதனை செய்ய மேலே ஈயில் குறிப்பிட்ட வரைவை வரையுமாறு கேட்கப்பட்டால் நீர் ஆறிற்கு பயன்படுத்தும் உருப்படியின் பெயரை இது பண்ண சொல்றாங்க. அப்ப நீங்க இதுல ஆரை சேஞ்ச் பண்ணணும். அப்ப ஆறுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ண, ஆரை மாத்தக்கூடிய மாதிரி ரைட். இதுல தடைப்பட்டியை நாங்க யூஸ் பண்ணலாம். சரி, தடைப்பட்டி தான் ஆரை மாத்தக்கூடிய பிராக்டிக்கல் நாங்க செய்யறது.
தடைப்பட்டி. சரி, தடைப்பட்டி. அடுத்த ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் இப்போது தடை ஆர் நோட் அகற்றப்படுகின்றது என கொள்க. ஆர் நோட என்ன செய்யறாங்கன்னா இல்லாம செய்யறாங்களாம். இதுல வரல இந்த ஆர் நோட். இந்த ஆர் நோடு வந்துட்டு அகற்றப்படுதலாம். அப்ப ஆர் நோடு அகற்றப்படுகிற கொள்கை ஆர் நோட் சமன் ஸ்மால் ஆர் நோட் சமன் 1000 ஓம் என கொள்கை. பின்வரும் வோல்ட் அளவுகளின் பருமன்களை பெறு. வோல்ட்மானியின் வாசிப்பு V1 என்க. வோல்ட்மானி அகற்றப்பட்டது. சுற்றிலிருந்து வோல்ட்மானி அகற்றப்பட்டு SYக்கு குறுக்கேயாக பிறப்பிக்கப்படும் வோல்ட் அளவு V2 என்க. ஒரு அகத்தடை 10 மெகா ஓமை உடைய ஒரு இலக்க பல்மானி இப்போது XYக்கு குறுக்கே தொடுக்கப்பட்டார். பல்மானியின் வாசிப்பு V3 என்க. E0, V1, V2, V3 ஆகியவற்றின் பருமன்களுக்கு ஏற்ப ஏறு வரிசையில எழுதச் செல்றார். சரியா? அந்த சுற்ற நான் இந்த இடத்துல கொஞ்சம் கதைக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதான சுற்று இன்னைக்கு விளங்கப்படுத்துறது இன்னைக்கு. சரியா? இந்த சுற்றை நான் எடுத்துக்கணும். சரியா? இதுல இது X, இது Y, இதுல இது E0. இன்னைக்கு ஆர்னோடு இல்ல எடுத்துட்டாங்க. இது ஓல்ட்மான். இது ஆர். இது முடியாது. சரி, சரியா? இப்ப பாருங்க. தடை அகற்றப்படுகின்றதுன்னு கொள்ளுக. ஆர் நோடு வந்துட்டு 1000 எடுத்துக்காங்க. இப்ப போல்ட்மானின் வாசிப்பு V1. சுற்றிலிருந்து போல்ட்மானி அகற்றப்பட்டதும் XYக்கு குறுக்கே பிறப்பிக்கப்படும் வோல்ட் அளவு V2. அதே போல அகத்தடை 10 மெகா ஓமையுடைய ஒரு இலக்க பல்மானி இப்போது RYXக்கு குறுக்கே கொடுக்கப்பட்டால் பல்மானியின் வாசிப்பு V3 என்க சொல்றாங்க. E0, P1, P2, P3 ஆகியவற்றின் சார்பில் பருமன்களை ஏறு வரிசைப்படுத்தையாம். ரைட். அப்ப நான் கொண்டு வந்தா E0 தான் பெருசு, V2 அதை விட சின்னன், அதை விட V3 சின்னன், அதே போல ஒன்று எடுத்திருக்காங்க. சரியா? சரி. இதுல நம்ம அந்த வாசிப்புகளை கொஞ்சம் எடுக்கலாம். நான் சில விஷயத்தை கவனிங்க. வோல்ட்மானி இப்ப இந்த இடத்துலடா வோல்ட்மானியின் வாசிப்பை நான் கொண்டு வந்தா, வோல்ட்மானியின் வாசிப்பை நான் எடுத்தா, வோல்ட்மானியின் வாசிப்பு எடுத்தா நீங்க சொல்லுங்க, இதுக்கிடையில இருக்கிற அழுத்தம் தானே எல்லாருக்கும் தெரிய போற. இந்த E0க்கு இடையில இருக்கிற அழுத்தம் தான் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இவருக்கிடையிலையும் பிரிய போகும். சரி, இந்த RX XY கடையில் இருக்கிற வாசிப்பை இதுதான் இவர் தரப்பார். அப்ப நான் கெஸ் பண்ணல. நீங்க என்னதான் கொண்டு வந்து தடைகளை மாத்தி இது பண்ணினாலும் E0ல இருந்து தான் இந்த வோல்டேஜ் எல்லாம் பிரியறதால E0 தான் இதுல பெரிய ஆளர். இப்ப தெளிவா புரிச்சுக்கோங்க. இருக்கிற எல்லாருலையும் E0 ஏன் பெரிய ஆளுங்கிற விஷயத்த புரிச்சுக்கோங்க. அங்க இருந்து தான் மற்ற வோல்டேஜ் எல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னா அதுக்குள்ள பிரிஞ்சு கொடுக்க போறாங்க. சரியா? எஸ். அப்ப E0 தான் அதுல இருக்கிற ஆகப்பெரிய ஆளர் இருப்பார். அடுத்தது சுற்றிலிருந்து வோல்ட்மானி அகற்றப்பட்டதும் XYக்கு குறுக்கே பிறக்கப்படும் வோல்ட் அளவு V2 வோல்ட்மானியின் வாசிப்பு V. இப்ப இதுல
சுற்றிலிருந்து V1 வோல்ட்மானி அகற்றப்பட்டா நோடுக்கு இடையில இருக்கிற அழுத்த வேறுபாட்டுல பிரியக்கூடிய இந்த பகுதி கிட்ட யாருக்கு தடை கூட இருக்குதோ அந்த இடத்துல வோல்டேஜ் கூட கொடுப்படும். V சமன் I into R. இப்ப இதுல இங்க பாருங்க, தெளிவா பிடிச்சுக்கோ. இதெல்லாம் ஒரு வெற்றி இருக்குது. இணைக்கு ஒரு தடை, இணைக்கு ஒரு தடை, இணைக்கு ஒரு தடை. நான் சும்மா சொல்றேன். இது R1, இது R2, இது R3 தடை. இப்ப இதுக்கடையில இருக்கிற மொத்த வோல்டேஜ் இதுக்கடையில பிரியக்க இது V1, இது V2, இது V3 பிரியுதுன்னு வைங்க. சும்மா லேசின விஷயம். இப்ப வெற்றில இருந்து வெளியாகிற மின்னோட்டம் அது I மாறாது. வெற்றில இருந்து என்ன மின்னோட்டம் போது இதெல்லாம் தொடரா தொடக்கப்படும், அதே I சேரும். அப்ப இந்த இடத்துல V1 சமன் I into R1, V2 சமன் I into R2, அதே போல V3 சமன் I into R3. I மாறாதுங்கிறதால I எழுவாய் மாற்றினா V3 என்கில் R3 அல்லது V என்கில் R3. எங்க உங்களுக்கு தடை கூட இருக்குதோ அங்க வோல்டேஜ் கூட வரும். இப்ப நீங்க வோல்ட்மானி அகற்ற சந்தர்ப்பத்துலடா சமாந்தரம் இல்லாம இந்த வோல்ட்மானியின் அகத்தடையின் காரணமா வர சமாந்தரம் இல்லாத தடை ஒன்று வரும். எங்களுக்கு தெரியும், தடைகளை நீங்க சமாந்தரமா தொடுத்தீங்கன்னா விளையுள் தடை இங்க இருந்து பிரிகிற டைம்ல வோல்டேஜ் இந்த விளைவுகளுக்கு எதிராக தான் பிரிய போறாரு. அந்த விளைவுள் தடை என்ன சிறுசா இருக்கு, ஆறை விட சின்ன இருக்கு. அப்ப அந்த இடத்துல பிரிகிற வோல்டேஜ் என்ன, வோல்ட்மானி இருக்கிறத பிரிகிற வோல்டேஜ் குறையுங்கிறதால சரியா. அப்ப வோல்ட்மானி இல்லாத நிலையில இதுக்குள்ள வார வோல்டேஜ் தான் என்ன அரிப்பார், கூட அரிப்பார். அது V2. அடுத்தது V1. சரி, அடுத்தது V1 எது, இப்ப வோல்ட்மானியோட பொறுத்துறது. சரி, இடையில ஒன்று என்ன 10 மெகா ஓமை உடைய ஒரு இலக்க பல்மானி ஒன்று இருக்கு. அதே இதுல தொடுத்தோம். சரியா, 10 மெகா ஓமை உடைய ஒரு இலக்க பல்மானி இப்போது XYக்கு குறுக்கே தொடுக்கப்பட்டால் பல்மானியின் வாசிப்பு அதுதான் V3 இருக்கு. அதை விட சின்ன அரிப்பார் V1 அரிப்பார். அது வோல்ட்மானியோட இருக்கிறது. அதே காரணம் இவர் அகத்தடை நோடு வந்துகிட்டு 1000 ஓம். சரி, இவரை தான் கூட ஆக குறைவான வோல்டேஜ் இந்த டைம்ல தான் பிரிஞ்சு வரும். ஆக குறைவான வோல்டேஜ் இந்த டைம்ல பிரிஞ்சு வரும். ஏனென்றா அந்த இடத்துல இன்னமும் குறைவான தடை வந்துகிட்டு என்ன செய்ய போறோம், அந்த இடத்துல வரப்போற. அப்ப அதுல தெளிவா பிடிச்சிட்டீங்கன்னா சரி, யாருக்கு தடை குறை இருக்குதோ அந்த இடத்துல வோல்டேஜ் குறைவாக பிரிவார்கள். எல்லாருக்கும் இந்த பிரிச்செடுத்தது விளங்கிட்டாடா. வோல்டேஜ் எல்லாம் இருக்கிற மின்னியக்க விஷயம் எல்லாம் நம்ம கழிச்சு எடுத்துக்கிறது. தெளிவா விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உதவி விளங்கிட்டாடா. ஓடா அந்த பி பாட்ட கொஞ்சம் மறுகா சொல்லலுமா? எதடா பி பாட் கேள்வி. பி பாட்டா? ஓ சார், பி பாட். டியா பியா? பி 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 இருக்கு, இதுதானே இதுதானே கேக்குறீங்க? பி பி மேல. ஓ ஆ இல்லடா, அவன் கேட்கான் இந்த வோல்ட்மானி வந்துகிட்டு என்ன, அதாவது நான் திரும்ப பாருங்க, பி பாட்டை பாருங்க. வோல்ட்மானி இப்போது RX குறுக்கே தொடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகின்றது. சரியா, தொடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகின்றது. என்னெல்லாம் காணுங்க, தொடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகின்றது சொல்றோம். ரைட். இந்நிலைமையில் வோல்ட்மானியின் வாசிப்பு RX குறுக்கேயாக தொடுக்கப்பட்டுள்ள ஒரு இலட்சிய வோல்ட்மானியாக காட்டப்படும் பெருமானத்திற்கு சமமாக இருக்குமா, ஆமா இல்லையான்னு கேட்காங்க. சில விஷயத்த நல்லா கவனிங்க. நான் சொல்றேன் ஆம். ஏனெண்டா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி ஒரு ஆறுக்கும் நோடுக்கும் இடையில தொடுக்கிற மாதிரி நீங்க அதை கருதையாம் யாரோ வோல்ட்மானி. அப்ப அது சுற்றுக்குள்ளால் என்ன, அதுக்கு ஊடாக மின்னோட்டம் ஓடுறதில்லை. எங்களுக்கு தெரியும், இலட்சிய வோல்ட்மானி ஒன்றுக்குள்ளால எப்போதும் என்ன செய்யாதுன்னா மின்னோட்டம் ஓடாது. ஏன் ஓடாதுன்னா அவர் அகத்தடை முடிவில் எடுக்கிறேன் நான், அகத்தடைய முடிவில் எடுக்கிறேன். அப்ப இந்த இடத்துலயும் வோல்ட்மானியினூடாக மின்னோட்டம் கொண்டு ஓடல. வோல்ட்மா இலட்சி இந்த ஜாயின் பண்ணிக்கிறோம், கவனமா இருக்கணும். சரியா, இந்த மைக்கை வந்துட்டு அன்மியூட் பண்ணிக்கோங்க.
சரியாடா? அப்ப இதுல ரெண்டு விஷயம் ஒண்ணுதான். மின்னோட்டம் ஓடாதால இலட்சிய வோல்ட்மானியாக இருந்தாலும் அதனூடாக மின்னோட்டம் ஓடாதுங்கிறதால நம்ம என்ன செஞ்சிருக்கேன்டா, இந்த வாசிப்பு ஒரு இலட்சிய வோல்ட்மானிக்கு ஒத்ததாக நாங்க கருதுறோம். பழகிட்டாமா நான் சின்ன விஷயம். ஓ சரோ. ரைட். அதுக்குத்தான் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்நிலையில் வோல்ட்மானி ஒரு வாசிப்பை காட்டினாலும் வோல்ட்மானியின் ஊடாக மின்னோட்டம் பூஜ்ஜியமாகும். தொடுப்பதாக கருதையார். இங்க பாருங்க. வோல்ட்மானியின் ஊடாக மின்னோட்டம் பூஜ்ஜியம் ஆகும். சரியா? இலட்சிய வோல்ட்மானி மின்னோட்டங்கள் காவுகின்ற காவுவதில்லை. அதான் இலட்சிய வோல்ட்மானியினூடாக என்ன செய்யறல்ல, மின்னோட்டத்தை காவுறல்ல. இலட்சிய வோல்ட்மானியினூடாக மின்னோட்டம் ஓடாது. அதுக்கு காரணம் கேட்டாலும் கதைக்கு தெரியும். இலட்சிய வோல்ட்மானியின் அகத்தடையாக நாங்க என்ன சொல்றது, முடிவிலி தடையை செல்வது. ஆதலினால் இலட்சிய வோல்ட்மானி ஒரு இலட்சிய வோல்ட்மானியா சொல்லுவோம். இங்க இருக்கிற வோல்ட்மானி ஒரு இலட்சிய வோல்ட்மானியாக கருதப்படுவாருங்கிற விஷயம் நல்லா தெளிவாளைங்க. ரைட், ஓகே. நாங்க இனி எஸ்ஏ கேள்விக்குள்ள நாங்க வரணும். சரி, எஸ்ஏ கேள்விக்குள்ள வரணும். நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்கடா, நான் குரூப்ல போடுற மெசேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நாம எஸ்ஏக்களில் நான் இந்த இடத்துல எல்லா எஸ்ஏக்களிலையும் டார்கெட் பண்ணல. சரியா? ரேடியேஷன், அதே மாதிரி உங்களோட ப்ராப், சரியா, ரேடியேஷனும் ப்ராப்பும், அதே மாதிரி நம்மட லைட் கேள்வி, அதுல கண்ணம் ஒளியியல் கருவிகளும், அதே மாதிரி மெக்கானிக்ஸ், இதை மட்டும் பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் நடக்குது. இதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற கேள்விகள் ரெடி ஆயினாக்களும் இருப்பீங்க. நீங்க இந்த டைம் இப்ப நான் ப்ராப் கேள்வி நான் செய்யறல்ல என்று நீங்க முடிவெடுத்து இருந்தால் நீங்க இந்த கிளாஸ்ல இருந்து ஒர்க் பண்றதுல பிரயோசனம் இல்லை. ரேடியேஷன் கேள்வி நான் செய்யற இல்லைன்னு முடிவெடுத்திருந்தா நீங்க இதுல இருக்கிறதுல தேவை இல்லை. ஏன்னா நீங்க அங்க ஹீட்டுக்கு ரெடியா இருப்பீங்க. அப்ப நான் இங்க ஹீட்டை வந்துட்டு இப்போது இருக்கிற காலத்துக்குள்ள ஹீட்டை வந்துட்டு என்ன செய்ய, இப்ப இருக்கிற டைமுக்குள்ள நான் காமனான ஒரு ப்ராப்பர் இந்த இந்த பதிவு தான் செய்ய போறேன்னு நான் எல்லா ப்ராஜெக்ட்லயும் நான் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அந்த இது பண்ணிட்டு இருக்க போறேன். சரி, அந்த ஒர்க் தான் நடக்க போகுது. இந்த கேள்விகள் செலக்ட் பண்ணிக்கிறவங்க மட்டும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்கன்னா அடுத்த கிளாஸ்ல இசைக்கு பகுதியோட ஜாயின் ஆகுங்க. இதுக்கு மேலதிகமாக இன்னும் ஹீட்ல எலக்ட்ரிசிட்டியில ஸ்ட்ரக்சர்ஸ் டைம் இருந்தா நாங்க என்ன செய்யலாம், பின்னால பார்க்கலாம். அதே போல விசை இணைகிற விதியில ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி போட்டிருக்குது. அதையும் டைம் ஒன்று எடுத்து நாங்க அதுக்குள்ள சரியா இன்ஷா அல்லாஹ். டைம் இருந்தா, மோஸ்ட்லி டைம் இருந்தா, எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி எல்லாம் நான் கழிச்சு முடிச்சிட்டேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதுல கேள்விகள் வந்தா நாங்க என்ன செய்யலாம், செஞ்சுட்டு வரலாம். இல்லைனாலும் நீங்க என்ன ரெடியா இருப்பீங்க, அதை விட என்ன செய்யலாம், அதை நீங்க கழிச்சிட்டு வாங்க. சரி, ஓகே. இன்ஷா அல்லாஹ் குரூப்ல மெசேஜ் போடுறேன். அதை பார்த்துட்டு எஸ்ஏ பாரதியை ஜாயின் ஆகுங்க. சரியா? சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததுல.